ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு கோயில் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயில். இந்த கோயிலில் மொத்தம் 5 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதுதான் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த கோயிலில். ஏன் இன்றைக்கி நான் இந்த கோயில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல். பஞ்சமி திதி ப்ளஸ் பெருமாளுக்கு வந்து திருவோண நட்சத்திரம் கூட. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கொடிமரம். இது உள்ளேருந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போய் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கருவறையில் பார்க்கக்கூடிய பெருமாள் வந்து உலகளந்த பெருமாள். அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தியை வந்து மோட்சம் கொடுத்தவர். இவர் தான் அந்த உலகளந்த பெருமாள். இதுதான் வந்து கருவறையில் இருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற 5 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம் உலகளந்த பெருமாள். உலகத்தையும் காலால் அளந்ததுனால இவர் உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் இங்கே ரொம்ப உயரமாகவும் இருப்பார். அப்படியே மூலவருக்கு முன்னாடி ஒரு சின்ன அறையில் திருவூரகம் அப்படின்ற ஒரு சிலையையும் பார்க்கலாம். அவர் தான் ஊரகத்த பெருமாள். இவரும் ஒரு திவ்ய தேசத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோயில்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பரிகாரமும் பண்ணுவாங்க இந்த கோயிலில். அது கோயிலில் விசாரித்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவர் வந்து நீரகத்துக்கு ஆதாரமாகவும் மார்க்கண்டேயருக்கு காட்சி கொடுத்ததாகவும் இங்கே நீரகத்தான் பெருமாள் வந்து அவதாரம் எடுத்ததா சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வரும். கோயிலை சுற்றி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. பக்கத்துலேயே நெல்லி மரமும் இருக்குது. அத்தி மரம் ரொம்பவே பெருசாகவும் இருந்துச்சு. நெல்லி மரமும் இருந்துச்சு. அந்த நெல்லி மரத்துக்கு பக்கத்தில் காரகத்தான் சொல்லிட்டு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த காரகத்தான் பெருமாள் எதுக்கு அவதாரம் எடுத்தவர்னா, நம்ம மக்களுக்கு வந்து அறிவு கூர்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கறதுக்காகவே அவதாரம் எடுத்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அம்பாளை பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி வரும் கோயில் என்ட்ரன்ஸ் வரும். அந்த இடத்துல கார்கான பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்காரு. கார்கான பெருமாள்ன்றதும் அதே மாதிரி தான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருதோ அதெல்லாம் மேகம் மாதிரி நகர்றதுக்காக அவதாரம் எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலை கண்டிப்பாக எல்லாருமே வந்து சேவிச்சுட்டு வருவோம் பெருமாளை. ஏன்னா 5 திவ்ய தேசமும் ஒரே இடத்துல இருக்கிற கோயில் வந்து இது ஒன்று தான். அதுவும் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையில அந்த ஊரகத்தானுக்கு கண்டிப்பாக ராகு கேது பரிகாரமும் பண்ணுறாங்க. அது என்ன என்றதை கேட்டு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சேவிக்க வேண்டிய கோயில் இது. நன்றி.